தங்கம் விலை சவரனுக்கு நேற்று 1200 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று 1200 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு சவரன் 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை. தேர்தல் பரப்புரைக்காக இன்று மாலை கோவை வருகிறார் பிரதமர் மோடி. கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். தமிழகத்தில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பொன்னேரி, சோளிங்கர், திருச்சி, துறையூரில் பொதுக்கூட்டம் மூலம் வாக்கு சேகரிக்கிறார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதல்வர் ஸ்டாலினுடன் இணைந்து இன்று பரப்புரை செய்கிறார் தேஜஸ்வி. கோவை, திருப்பூர் பகுதிகளில் வாக்கு சேகரிக்க ஏற்பாடு. முதல்வர் ஸ்டாலினுக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எங்கு தேர்தல் நடக்கிறது என்று தெரியாமல் டெல்லி டெல்லி என்று பேசி வருவதாகவும் விமர்சனம். நான் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மத்திய அரசு எதிர்ப்பேன், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு தான் பிரச்சனை. தேர்தல் எங்க நடக்குது? தமிழ்நாட்டில் நடக்குது. என்ன சட்டமன்ற தேர்தல் தானே? அப்புறம் டெல்லிக்கு எதுக்கு பேசிட்டு இருக்காரு? தேர்தல் பரப்புரைக்காக இன்று இரவு கோவை வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் நாளை சாலை வலம் சென்று வாக்கு சேகரிக்கவும் திட்டம். கோவையில் செந்தில் பாலாஜியை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. திமுகவின் வாக்குறுதிகளை விளக்கி வாக்கு சேகரிப்பு. பெரம்பூரில் வீடு வீடாக சென்று தாவேகா தலைவர் விஜய் வாக்கு சேகரிப்பு. கட்சியின் தேர்தல் பணிமனையை பார்வையிட்டு விசில் சின்னத்தை கோலமிட்டார். கடலூரில் நாளை நடைபெறவிருந்த தாவேகா தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து. சாலை வளத்துக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் பரப்புரை ரத்து என தகவல். கேவிக்குப்பத்தில் ஒரு சமுதாய தலைவர் போட்டியிடுவதால் அந்த தொகுதியில் விசிக போட்டியிட மறுத்ததாக அன்புமணி பாராட்டு. கருத்து வேறுபாடு இருந்தாலும் சமூக நீதிக்காக ஒன்றாக போராடுவோம் என்றும் உறுதி. கேவிக்குப்பம் தொகுதியிலே நீங்களும் போட்டியிட வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைத்தாராம். ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக ஒரு தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார், அவரை எதிர்த்து எங்கள் கட்சி போட்டியிடாது என்று திருமாவளவன் அவர்கள் அதை சொல்லியிருக்கின்றார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெறும் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். பல்லாவரத்தில் நடந்த புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. மெட்ரோ ரயில் சேவை, பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்தவும் வாக்காளர்கள் கோரிக்கை. மெட்ரோ அந்த ஏர்போர்ட்டிலேருந்து கிளம்பாக்கம் வரையிலும் 13.5 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணும்னு 4-5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். அரசு கல்லூரிக்கு போனோம்னா சிட்டிக்கு தான் போக வேண்டியதா இருக்கு. எதனா ஒரு அரசு கலை கல்லூரி இங்க வரணும்ன்றது. பல்லாவரத்துக்குள்ள இருக்கிற எல்லா அரசு பள்ளிகளையும் பிரைவேட் பள்ளிகளுக்கு நிகரா அதை விட மேலான ஒரு தரத்துல வரப்போற எம்எல்ஏ மாத்தணும். விளைபொருட்களுக்கு உரிய விலையும் சூழலை மாசுபடுத்தாத வேளாண்சார் ஆலைகளும் வேண்டும். என்ன நினைக்கிறது தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சோழமண்டல மக்கள் கோரிக்கை. இங்க நான் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி நிறைய கொண்டு வரலாம்.
நம்ம மீத்தேனை எதிர்த்து நாங்களாம் போராடி இருக்கிறோம், நிறுத்தி இருக்கிறோம். அதுக்காக மீத்தேன் கொண்டு வந்து மீத்தேன் மூலமா நம்ம பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறது கிடையாது. அது நம்மளே அழிச்சுக்கிறது. உணவு சார்ந்த வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உணவை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்ற செய்து வருவாயை உயர்த்த முடியும். திராவிட கட்சிகள் ஆட்சியில் டெல்லியிடமிருந்து பெற்றதை காட்டிலும் பறிகொடுத்ததே அதிகம். கொஞ்சம் சோறு கொஞ்சம் அரசியல் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே. மணியரசன் பேட்டி. மக்களவையில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி. 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் மசோதா தோல்வி என அறிவித்த சபாநாயகர் ஓம் பிர்லா. 298 298 ना 230 230 के कम से कम 2/3 बहुमत द्वारा पारित नहीं हुआ. மகளிர் இடஒதுக்கீடு மக்களவை தொகுதிகளை 850ஆக உயர்த்தும் மசோதாக்களும் தோல்வி. 3 மசோதாக்களும் ஒன்றாக பிணைக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் அங்கீகாரம் பெறவில்லை. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெண் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். மக்களவையில் முக்கிய மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பதை தோற்கடித்ததற்கு எதிர்ப்பு. தொகுதி மறுவரையறை மசோதா மீதான வாக்கெடுப்பு தோல்வியை வரவேற்கும் எதிர்க்கட்சிகள் மகளிருக்கு அளிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தை ஆதரிப்பதாகவும் கருத்து. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிராகரித்துவிட்டு எதிர்க்கட்சிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. பெண்களின் கோபத்தை எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் எதிர்கொள்ளும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து. தமிழகத்தில் ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டு எரித்துள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தோல்வியடைந்தது குறித்து திண்டுக்கல் பரப்புரையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேச்சு. இந்த ஸ்டாலின் பற்ற வைத்த தீ டெல்லியின் ஆணவத்தை சுட்டெரித்திருக்கு. நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. கருஞ்சட்டப்பட காவி படையை வீழ்த்தி இருக்கு. தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிட்டு திமுகவுக்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம். முதல்வர் அவரது தங்கை மட்டுமே எம்பியாக வேண்டும் என நினைப்பதாகவும் ஏழை எளிய மக்கள் எம்பியாக கூடாது என நினைப்பதாகவும் விமர்சனம். நீங்க தான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு சட்டம் மத்தியில மோடி அவர்கள் கொண்டு வராரு, அதை எதிர்க்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? நீங்க எல்லாம் எம்பி ஆகக்கூடாதா? அவர் தங்கச்சி மட்டும்தான் எம்பி ஆகணுமா? அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சரணடைய 28ஆம் தேதி வரை அவகாசம். சட்டவிரோதமாக ஆற்று மணல் வைத்திருந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு.